இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐடி கார்டு கரெக்ட்டா மாட்டிருக்கேன். லஞ்ச் மிச்சம்லாம் வைக்க கூடாது. மிச்சம்லாம் வைக்க மாட்டேன். அதான் என் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட் கீழே வரும்ல. அப்புறம் ஹாசினி கிளிக்கு சேர்த்து லஞ்ச் வச்சிருக்கல. ஆஹா வச்சிருக்க. ரெடியா போலாமா? போலாமா? அம்மா ஹாசினி, நான் தேவி மாவ ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டு வரேன். சரிம்மா. பை. ஹாசினி, வா நம்ம வேலையை பார்ப்போம். சிஸ்டர், இன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் டைமுக்கு கண்டிப்பா கிளி வரும் சிஸ்டர். நான் போய் அந்த பறவை பிடிக்கிற ஆளை பார்த்து லஞ்ச் டயத்துக்குள்ளார ஸ்கூலுக்கு கூட்டி போறேன். இன்னைக்கு அந்த கிளிய பிடிக்காம விட மாட்டேன் சிஸ்டர். நான் வரேன். சார், மயக்க மருந்துல ஊற வச்ச ஊசி கிளி தப்பவே தப்பாது. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த கிளியை கொண்டாந்து உங்க கையில தரேன். பேசுறது போது சீக்கிரமா சுடு. நல்லா சொல்லுங்க சார். என்ன சார் இன்னும் கிளியே காணோம்? அத தாயா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு மட்டும் கிளி வரலன்னு நான் மாதாச்சி கிட்ட சொன்னேன்னு வெயி, என்ன மானக்கேடா பேசுறீங்க. சரி, வெயிட் பண்ணி பாப்போம். நேத்து ஏதோ கிளி வந்துச்சு, அதுக்காக இன்னைக்கும் வருமா? கிளிலாம் வராது. சாப்பிடு தேவி. இல்ல வரும். அதுக்கு நான் ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்து ஏதோ எதர்ச்சியா வந்து நீ கொடுத்தத சாப்பிட்டுச்சு. நீயும் அது உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்ட. இன்னைக்கு கண்டிப்பா வராது. நீ ஏமாற போற. இல்ல கண்டிப்பா வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஐயா, கிளி வந்துருச்சு. வந்துருச்சு. பாத்தியா நான் சொன்ன மாதிரியே கிளி வந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த கிளி என்னோட ஃப்ரெண்டு. அதனாலதான் சொன்ன மாதிரி கரெக்டா வந்துருச்சு. ஆமா தேவி, நீ சொன்ன மாதிரி இந்த கிளி உன்னோட ஃப்ரெண்டு தான். உன்னை பார்க்க தான் வந்திருக்கு. இரு, சாப்பாடு வைக்கிறேன். பாரியா, கிளி வந்துருச்சியா? சீக்கிரமா குறி வையா, ஷூட் பண்ணியா. சார் சும்மா இருங்க சார், கொஞ்சம் நிதானமா இருங்க சார். இல்லாட்டி அங்க போய் தள்ளி போய் நின்னுங்க, நான் பாத்துக்கிறேன். யோ, நீ பாத்துக்கிறதுக்காக நான் உன்னை கூட்டு வரலையா, இந்த கிளிய பிடிக்கிறதுக்காக உன்னை குட்டியாந்து இருக்கிறேன். பேசிட்டு இருக்காம சீக்கிரமா குறி பார்த்து அந்த கிளிய சுடியா. நமக்கு நேரம் கம்மி சார பாம்பு. எய்ம் பண்ணு. இந்த சாப்பிடு. ஹாய் ஃப்ரெண்ட், சாப்பாடு உனக்காக நான் வீட்ல கேட்டு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சாப்பிடு. தெய்வமா, நான் தான் சூர்யா. உனக்கு எப்படி புரிய வைப்பேன்னு தெரியலையே. தெய்வமா, எப்படியாவது இது நான் தான் புரிஞ்சுக்கோ. நீ போய் துர்காமா கிட்ட விஷயத்த சொல்லு. துர்காமா எப்படியாவது என்ன காப்பாத்துவாங்க. என்ன யோசிக்கிற? சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கற? சார், ஏன் பண்ணிக்கிட்டு சார்? யோ, எவ்வளவு நேரம் தாயா எய்ம் பண்ணுவ? கிளி சாப்பிட்டு பறந்து பேர போதியா? சீக்கிரமா ஷூட் பண்ணியா? என்ன மறைக்கிற? ஷூட் பண்ணு. நல்லா சாப்பிடு. பிடிச்சிருக்கா? அங்கேயே தின்னுகிட்டு இருக்குது. சுடு. என்னடா துப்பாக்கியை தூக்கிட்டு நிக்கிற? உனக்கு குறிப்பாத்து சுட தெரியுமா தெரியாதா? சீக்கிரமா சுடியா, கிளி பறந்துட போகுது. சார், அதே சம்பளி போகுது சார். அது மேல குறி வைக்க முடியல சார். நீங்க வேற பேசிட்டே இருக்கீங்க. நீ ஒழுங்கா சுட்டா நான் ஏன் பேச போறேன்? வாய மூடுங்க சார். வாய மூடா. உன்னை பார்த்ததுல இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமேல் டெய்லி பார்க்க வந்துடணும். புரியுதா? இந்தா, இன்னும் சாப்பிடு.
ஐயோ 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 என்ன பெரிய பிஎஸ் வீரப்பா மாதிரி ஒரு சிரிப்பு. நினைச்ச மாதிரியே மறுபடியும் சொதப்பிட்டியா? ஒரு கிளிய கூட உன்னால சொல்ல முடியல. என் மாதாஜி கிட்ட போய் நான் என்னையா பதில சொல்லுவேன்? சார் வாழ்க்கையில மிஸ் பண்றதுனா நம்ம சகசன் சார். அடுத்த முறை அந்த கிளி வரட்டும், ஒரே போட போட்டுறேன். அதையாவது செஞ்சு தொலை. சுடு. கிளி எங்க போச்சு? கிளி எங்க போயிட்ட? சீக்கிரம் வா, உன் கூட பேசணும். வா. இல்ல தெய்வமா, என்னால இப்ப வர முடியாது. நான் வந்தா என்ன கண்டிப்பா அவங்க புடிச்சிருவாங்க. கிளி எங்க இருக்க? வா. பெல் அடிச்சிருச்சு, வா போலாம். உன் ஃப்ரெண்டு நாளைக்கு வரும். ஐயோ தேவி கிளம்பிடுச்சே. இனிமே அந்த கிளி வராது. வெயிட் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சே. இதுல தத்துவம் வேற. இன்னைக்கு உனக்கு பேமெண்ட் கட்டு. வா. சார் 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 ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். என்ன இப்படி போயிட்டாரு? நீ இது வரைக்கும் ஒரு வேலையாவது உருப்படியா செஞ்சு முடிச்சிருக்கியா? ச்சே, ஒரு கிளிய பிடிச்சிட்டு வர முடியாது? இல்ல சிஸ்டர், நான் ஷூட் பண்றதா இருந்தா கரெக்டா ஷூட் பண்ணிருப்பேன். ஆமா, கிழிச்ச. பேசாத நீ. வாய் தான். இந்த வாய் இல்லன்னு வெச்சுக்கோ, ஒருத்தர் கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. ராஸ்கல். கூடிய சீக்கிரம் அந்த கிளிய பிடிக்கணும். சூர்யாவோட உயிர் அந்த கிளிக்குள்ள இருக்கிற உண்மை துர்காக்கு தெரியறதுக்குள்ள அந்த கிளி நம்ம கைக்கு வந்தாகணும். வந்துட்டாலும் துர்காக்கு கிளி பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா அடுத்தபடியா அந்த சித்தர் மூலமா கிளி உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா உயிரை அவ பாதுகாப்பா வச்சிருக்கிற சூர்யா உடம்புக்குள்ள வர வச்சிருவா. அதுக்குள்ள அந்த உயிரை நான் எடுத்து ஏன் கணவருக்கு உயிர் தரணும்? அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. கவலைப்படாத நாகஜோதி, கண்டிப்பா உன் கணவனுக்கு உயிர் கொடுத்துடலாம். பாண்டி, கிளியத்தான் பிடிக்க முடியல. இப்ப நான் சொல்றதையாவது கரெக்டா கவனமா செய். என்ன செய்யணும்னு சொல்லுங்க சிஸ்டர். நான் அப்படியே கில்லி மாதிரி செஞ்சு முடிச்சிடுறேன் சிஸ்டர். கிள்ளி மாதிரி நீ. நான் சொல்றத கவனமா கேளு. கிளிய ஃபாலோ பண்றத விட்டுட்டு துர்காவை கவனமா ஃபாலோ பண்ணு. அவ கண்டிப்பா சூர்யா உயிரை தேடி அலைஞ்சிட்டு தான் இருப்பா. அவ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளை நாம தடுத்தாகணும். சரிங்க சிஸ்டர், நான் உடனே போறேன். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன்.